என்னோட கதைகளையும் தொடர்ந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து லைக்கும் பண்ணி கமெண்ட்டும் பண்ணி என்னையும் ஊக்கப்படுத்துகிற நல்ல உள்ளங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு வெளியே 1000 எதிரிகள் இருக்கலாம், அவர்களை அவன் வென்றுவிடலாம். ஆனால் தன் சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு நிழல் எதிரி உருவானா அவன் எங்கே போவான்? துரதிர்ஷ்டவசமா இன்னைக்கு பல குடும்பங்கள்ல ஒருவரோட வெற்றியும் சரி உழைப்பும் சரி கொண்டாடப்படுவதில்லை. மாறாக அது மற்றவர்களின் தூக்கத்தை கெடுக்குது. இரத்த சொந்தங்களே ஒருவருக்கொருவர் நண்டு மனப்பான்மையோட கால்களை பிடித்து இழுக்கும் அவலத்தை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அடுத்தவன் வீட்டு விளக்கு பிரகாசமா எரிஞ்சா நம்ம வீட்டு இருட்டு விலகும்னு நினைக்காம அந்த வெளிச்சம் நம்ம கண்ணை உறுத்துவதாக நினைப்பது என்ன மாதிரியான உளவியல்? இதோ பொறாமைங்கிற நஞ்ச பாசம்ங்கிற மருந்தால முறிக்கும் ஒரு குடும்பத்தோட கதை, நிழல் யுத்தம். இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய 3 மிக ஆழமான உண்மைகளையும் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் கேளுங்க, பயனுள்ளதாக இருக்கும். கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு நடுத்தர குடும்பம். தந்தை சுந்தரம் ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவன் ராஜேஷ், இளையவன் வினோத். ராஜேஷ் உள்ளூர்லேயே ஒரு சிறிய கடையில் கணக்காளராக இருக்கான். வினோத் சிறு வயதிலிருந்தே துடிப்பானவன். அவன் கஷ்டப்பட்டு படித்து ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து சில ஆண்டுகள்லேயே வெளிநாடு செல்லும் அளவிற்கு முன்னேறி விடுறான். ஒரு நாள் வினோத் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்புகிறான். அவன் வந்த பிறகு அவன் கையில் வச்சிருந்த விலை உயர்ந்த கேமரா, லேப்டாப்பு, அவன் கட்டியிருக்கக்கூடிய பிராண்டட் வாட்சுன்னு ஒவ்வொன்றும் மற்றவர் கண்களை உறுத்துது. அதை அவன் வாங்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் இரவு உணவின் போது வினோத், அப்பா, நான் இந்த முறை வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இது லேட்டஸ்ட் மாடல் ஹெல்த் வாட்ச்சு. உங்கள் பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் ரேட்டு எல்லாமே என்னோட ஃபோனுக்கு மெசேஜாக வந்துடும் அப்படின்னு சொன்னான். சுந்தரம் மகிழ்ச்சியோட, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ இவ்வளவு தூரம் யோசித்ததே பெரிய விஷயம். பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ராஜேஷ் அமைதியாக சாப்பிட்றான். அவனோட முகம் மட்டும் மாறுது. ராஜேஷ் கிண்டலா, அதெல்லாம் எதுக்குப்பா, இத்தனை வருஷமா நான் கூட இருந்து பார்க்காததையா அந்த வாட்ச் பார்த்துக்கு போகுது. காசு வந்துட்டா எல்லாரும் டாக்டர் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டான். அதற்கு வினோத், அண்ணே, நான் அப்படி சொல்லலை, இது ஒரு பாதுகாப்புக்காகத்தான். அதற்கு ராஜேஷ், ஆமாம், நீ பெரிய ஆள், உனக்கு பாதுகாப்பு முக்கியம். நாங்களாம் இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே தானே இருக்கோம்னு சொல்ல வர்ற, அப்படித்தானே அப்படின்னு கேட்டான். வினோத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே நாட்கள் செல்ல செல்ல வினோத் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் ராஜேஷுக்கு தன் தோல்வியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக தெரியுது. வினோத் வீட்டுக்கு ஒரு புது ஏசி வாங்கினா உடனே ராஜேஷ், இதில் வர்ற காற்று உடம்புக்கு ஆகாது என்பான். வினோத் தன் அம்மாவுக்கு பட்டுப்புடவை எடுத்தா, இதை கட்டிட்டு எங்கே போக போகிறாங்க, ஆடம்பரமாக இருக்கு என்பான். வினோத் தன் மனைவியிடம், நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் சம்பாதிக்கிறத என்னோட குடும்பத்திற்காகத்தானே செலவு செய்கிறேன். அண்ணன் ஏன் என்னை ஒரு எதிரியை போலவே பார்க்குறாருன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. வினோத் கிளம்ப வேண்டிய நாளும் நெருங்குது. அன்னைக்கு ஊர் திருவிழா, ஊரே கூடி நிற்குது. வினோத்துக்கு அந்த ஊர் பெரியவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறாங்க. கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த ராஜேஷால் அதை தாங்கிக்க முடியல. அவன் யாருக்கிட்டையும் சொல்லாமல் வீட்டுக்கு வந்துடுறான். சிறிது நேரத்தில் வினோத் வீட்டிற்கு வருகிறான். ராஜேஷ் மாடியில் இருட்டில் அமர்ந்திருக்கிறத பார்த்து பக்கத்தில் போனான். வினோத் சொல்கிறான், அண்ணே, ஏன் அங்கே வராமல் இங்கே வந்துட்டீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா? ராஜேஷ் கோபத்தோட, பிடிக்கலையா நான் கேட்குற? ஆமாம், எனக்கு பிடிக்கல. நீ வர்ற வரைக்கும் நான் தான் இந்த வீட்டுக்கு மகனாக இருந்தேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாமுமா இருந்தேன். ஆனால் நீ வந்ததும் உன்னோட டாலர் சத்தம் என்னோட உழைப்பை மழுங்கடிச்சிருச்சு. எல்லோரும் உன்னை சுற்றி நிற்கிறாங்க, நான் உன் நிழலில் நிற்க வேண்டியதா இருக்குது. அதற்கு வினோத் நிதானமாக, அண்ணன், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் சம்பாதிச்சது வெறும் பணம்தான். ஆனால் நீங்கள் சம்பாதிச்சது அப்பாவோட நம்பிக்கை. நான் வெளிநாட்டில் இருக்கப்போ அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னா ஓடி வந்தது நீங்கள் தான். அந்த புண்ணியத்தை நான் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதற்கு ராஜேஷ், பேசாத வினோத், நீ என்னை விட உயரத்தில் இருக்க. என்னால் உன்னை பார்க்கும்போது என்னோட இயலாமை தான் ஞாபகத்துக்கு வருது. அதற்கு வினோத், அண்ணே, ஒரு செடி வேகமாக வளர்ந்து மரமாகிடுச்சுன்னா
அது பக்கத்தில் இருக்கிற புல்லுக்கு எதிரி கிடையாது. அந்த மரம் கொடுக்கிற நிழல் அந்த புல்லுக்கு தான் பாதுகாப்பு. நான் வளர்ந்தது உங்களை சின்னதாக்க இல்லை, நம்ம குடும்பத்தை பெருசாக்க. நீங்கள் என்ன பார்த்து பொறாமைப்படலன்னு உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடுறீங்க, அதுதான் உண்மை. இதை கேட்ட ராஜேஷ் மௌனமாகிறான். வினோத் அவன் கையை பிடிச்சு சொல்கிறான், அண்ணன், ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் முன்னுக்கு வர்றான்னா அது அந்த ஒருத்தனோட வெற்றி இல்லை, அந்த தலைமுறையோட வெற்றி. நான் ஜெயிச்சதுக்கு காரணமே நீங்கள் வீட்டை பார்த்துக்கிட்ட தைரியம்தான். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ராஜேஷோட கண்களில் இப்போது பொறாமை இல்லை, ஒரு தெளிவு பிறக்குது. தன் தம்பியின் வளர்ச்சியை தன் வெற்றியாக பார்க்கும் பக்குவம் அவனுக்கு மெல்ல மெல்ல வருகிறது. வெற்றி என்பது தனி மனித பாதை அல்ல, அது ஒரு தொடர் ஓட்டம். இந்த கதையினோட மூலமாக நாம் புரிஞ்சுக்க வேண்டிய 3 மிக ஆழமான உண்மைகள். அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த கதையை போலவே நீங்களும் பொறாமை கொண்ட உங்கள் குடும்ப நபர்களால் உங்கள் வளர்ச்சியோ அல்லது உங்கள் கடினமான உழைப்போ கொண்டாடப்படுவதில்லைன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த கதையே உங்களுக்காக தான். முதல் உண்மை, உன் உயரம் என் நிழல் அல்ல. நாம் ஏன் இரத்த சொந்தங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுறோம் தெரியுமா? ஏன்னா அவர்கள் நம்மை விட உயரும்போது நாம் இருக்கும் இடம் தாழ்வானது என்ற ஒரு மாயையை நம்மளோட மனசு உருவாக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு விளக்கு எரிவதால் இன்னொரு விளக்கின் ஒளி குறைவதில்லை. உங்கள் தம்பியோ அண்ணனோ சாதிப்பது உங்களை சிறுமைப்படுத்த அல்ல, உங்கள் குடும்பத்தின் தரத்தை உயர்த்த. அடுத்தவர் வளர்ச்சியை ஒரு போட்டியாக பார்க்காம உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக கருதுங்கள். 2வது உண்மை, வேரும் விழுதும். மரத்தில் விழுதுகள் உயரமாக வளரலாம், வானத்தை தொடலாம். ஆனால் அந்த விழுதுகள் மண்ணுக்குள்ளே இருக்கிற வேரை பார்த்து நான் உயரத்தில் இருக்கேன், நீ கீழே கிடக்கிற என்று கேலி செய்தால் அது முட்டாள்தனம். வேர் இல்லை என்றால் விழுதே இல்லை. அதாவது முன்னேறியவர்கள் தங்கள் வேர்களை அதாவது தன்னுடைய குடும்பத்தை மறக்கக்கூடாது. அதே போல வேறாக இருப்பவர்கள் விழுதின் உயரத்தை பார்த்து பொறாமைப்படவும் கூடாது. விழுது வானத்தை தொடுவது வேருக்குத்தான் பெருமை. 3வது உண்மை, ஒப்பீடு என்பது மகிழ்ச்சியின் கொலையாளி. உலகிலேயே மிகப்பெரிய சிறைச்சாலை எது தெரியுமா? மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயமும் அவனை விட நான் குறைவாக இருக்கிறேனே என்ற ஒப்பீடும் தான். இதில் சிந்திக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு செடி பூப்பதற்கும் ஒரு மரம் காய்ப்பதற்கும் வெவ்வேறு கால அவகாசம் தேவைப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினரின் வசந்த காலம் இப்போது வந்திருக்கலாம், உங்களுக்கான காலம் இன்னும் கனியும் நிலையில் இருக்கலாம். அடுத்தவர் தோட்டத்தில் மழை பெய்வதை பார்த்து வருத்தப்படாதீர்கள், அந்த மழை உங்கள் குடும்பத்தின் மண்ணைத்தான் நினைக்கிறது. கடைசியாக ஒரே வரி, இரத்த பந்தங்களுக்குள்ள பொறாமைங்கிறது தற்கொலைக்கு சமம். நாம் கைகோர்த்து நின்றால்தான் நம் பரம்பரை ஜெயிக்கும். நாம் கைகோர்த்து நின்றால்தான் நம் பரம்பரை ஜெயிக்கும். இறுதியா கூட இருந்தே குழிப்பறிக்க